நமதெல்லாம் இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டாந்தார்கள். யார் தெரியுமா? யூடியூப் சேனல் செல்வை அவர்களும், இன்னும் என் ஆர்வலர் அண்ணா பெருமாளை அவர்களும், இன்னும் அருமை அக்கா அவர்களும் இங்க வருகை தந்திருக்கின்றார். அவர்களும் என்றும் சீரு சிறப்போடு இருக்க வேண்டும். நந்தீஸ்வரா, இந்த சிவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு போனால் அவங்க குடும்பங்கள்லாம் என்றும் சீரு சிறப்போடு இருக்குமா? என்னைக்கு நீ என்னுடைய நாமத்தை சொல்றியோ அன்னைக்குதான் உனக்கு கல்யாணம். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பெயரோ தில்லையில் அடிரவாசன் திருமுறத்து அழித்தலோலன், அள்ளி மீது பார்வதிக்கு 4 வேதங்கள் கொடுத்தலோலன், இன்னும் அள்ளி மீது பார்வதிக்கு 4 வேதங்கள் கொடுத்தலோலன். என் பெயரோ 2011 படைத்த எம்பெருமான் சிவபெருமானே. என் பெயரோ 2011 படைத்த எம்பெருமான் சிவபெருமான். இலச்சவாயா கடவுளா? ஆமாப்பா கடவுள். நீ கடவுள நான் நம்ப மாட்டேன். ஏப்பா? கடவுளா இருந்தா இந்த உலகத்துல எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றவர் தான் ஒரு கடவுள். சரி, நீ இந்த கடவுள் இடத்துல என்ன கேள்வி கேட்கிறாய்? என்ன பதில் வேண்டும்? இந்த மாநிலம் கேட்கிற கேள்விக்கு இந்த கடவுள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நீ கடவுள், இல்லனா நீ பாம்பாண்டி. அண்டமும் நானே, அகிலமும் நானே, மரமும் நானே, செடியும் நானே, கொடியும் நானே, அண்ட மூலமா என்ன என்னுள்ள அடக்கம். ஓ, உனக்குள்ள அடக்கம். அப்படி இருந்தாலும் என்ன கேட்கிறாய்? நான் கேட்கிற 3 கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி? 3 கேள்வி. என்ன கேள்வி? 3 கேள்வி கரெக்டா பதில் சொன்னீனா நீ கடவுள், என்ன இல்லனா நீ ஆசாமி. ஆசாமி இல்ல, நான் சாமி தான். சொல். பதில் சொல்லாம இரு. இன்னைக்கு பாம்பு கேமலாம் பறக்குது பாரு. சொல்லு. இது ஒரு கல்லு. இந்த கல்லுன்னு எனக்கு தெரியாதா? ஆமாமா. இந்த கல்ல இப்படி தண்ணியில போட்டா ஏன் அந்த கல்லு முழுவுது? ஏன்டா நந்தி வாங்கனா? இது கூட உனக்கு தெரியலையா? இது வெயிட்டா இருக்குது முழுவுது. உனக்கு ஒரு குழாயும் தெரியல. ஏன்டா? இந்த கல்லு வெயிட்டா இருக்குது முழுவுதா? அதனால கிடையாது. இந்த கல்லு ஏன் தெரியுமா முழுவுது? இந்த கல்லுக்கு நீச்சல் தெரியல, அதனால முழுவுது. ஓச்சுடா, சுத்தி வளைஞ்சு பிடிச்சிட்டானே. சரி சரி, முதல் கேள்வியில தோத்து போயிட்டேன். என்ன? 2வது கேள்வி. இது ஒரு வாழை மரம். இது என்ன விசேஷம்? இது வந்து மகா கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம். ஆமா. கல்யாணம். ஆமா. காது குத்து, கடா வெட்டு, இதுக்கெல்லாம் எதுக்கு வாழை மரம் கட்டுறாங்க? ஆமா. சின்ன வயசுல இருந்து எத்தனை நல்ல காரியத்துக்கு போயிருப்பேன். ஆமா. எத்தனை கல்யாணத்துக்கு போயிருப்பேன். எதுக்கு இந்த வாழை மரம் கட்டுறாங்க? இந்த வாழை மரம் கட்டினால் வாழை அடி வாழையாக வாழலாம் என்று வாழை மரத்தை முன்னாடி கட்டுவார்கள். ஆமா.
வாழை மரம் அதுக்கெல்லாம் கட்ட கிடையாது. வாழை மரம் கட்டலாம் கீழே விழுந்து போயிடும். என்னடா இப்படி வளைச்சு பிடிச்சிட்டானே. மூணாவது போச்சு. ரெண்டாவது கேள்வி தோத்து போயிட்டேன். சரி, மூணாவது கேள்வி இதெல்லாம் தான் நீ மாற்று. சரி, கடுமையான கேள்வியா? கடுமையான கேள்வி. சரி சொல்லு. இந்த உலகத்துல பழம் காய்கனி நிறைய இருக்குது. ஆமா, நிறைய காய் இருக்குது. எல்லா காய்க்குமே காம்பு இருக்குது. ஆமா, எல்லா காய்க்கும் காம்பு. காம்பு இல்லாத பழம் என்ன பழம்? ஓ, காம்பு இல்லாத பழம் என்ன பழங்கிறீ? அதுதான் சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்துக்கு காம்புக்குது. காம்பு இல்லாத பழம் பப்பாளி பழம். பப்பாளி பழத்துக்கு காம்புக்கு சாமி. பூசணி பழத்துக்கு காம்புக்குதுடா. சரி, என்னடா பழம்? காம்பு இல்லாத ஒரே பழம் அதுதான் அப்பளம். நீ பொறுத்துற பிடித்துக்கு மகாராஜா, நீ கடவுள. ஏன்டா நீ இப்படி கேட்டா எனக்கு எப்பதான் தெரியும்? கறி திங்க மாட்டேன். திங்கவே மாட்டேன். கறி திங்க மாட்டேன். ஓமலூர்ல மீன் தின்னு எப்படி இருந்துச்சு? ஐயோ, அது அப்ப. சரி சாமி, அவன் பேர் என்ன? 2011 படைத்த எம்பெருமான் சிவபெருமானாக இருந்தாலும் அந்த சிவபெருமான் எப்படி பிறந்தார்? இந்த சிவபெருமான் யாரால் உருவாக்கப்பட்டது? யாரால் உருவாக்கப்பட்டது தெரியுமா? சக்தியோட ஏகத்திலே ஆமா, பக்தன் நீ மட்டுமா? என்ன என்ன பாராட்டி இன்னொருத்தர் இருக்கிறாரு. யாரு? புலவர். யாரு? பொய்யில் புலவர். அப்படியா? இந்த அடியேன்னு கேட்ட இந்த அடிமை புலவர். அழைத்து வாங்க, அழைத்து வாங்க. அண்ணா வானம். சின்னத்தம்பி இவரு. சரி, இந்த சிவபெருமானை நோக்கி ஒரு பாடல். பாடல்
பாடி. சாமி பக்தனே, நான் உன் ஈஸ்வரன் பக்தன். உனக்கு எது வேண்டாலும் தருகிறேன். இவனை பார்த்து பாடு. கொடுக்குறியா? நாளைக்கு அதை கட்டி கொடுக்குறியா? பாரு, எது வேணாலும் கேளு, குவார்டர் மட்டும் கேட்காது. அது பிச்சைக்கார கூதி கொடுக்குமா? ஏண்டா என் ஆலயத்துக்கு வந்தா உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு உனக்கு என்னதான் வேண்டும்? உனக்கே காட்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கோடான கோடி மக்கள் என்னிடத்தில் வந்து என்னுடைய ஆலயத்துக்கு வந்தால் அவங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த கோமாளிக்கு கொடுக்க மாட்டேனா? சரி கொடுப்பா. சரி சரி பாடு. கடவுள் பக்தனா பாடி. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா கவிக்கமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டார் எல்லாம் கவிக்கமே. கருணன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா கவிக்கமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டார் எல்லாம் கவிக்கமே. கருணன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓடு சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டு ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓடு சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? புரியோதோர் இடவோடு உறவாட வேண்டும். மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா கல்கமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டார் எல்லாம் கல்கமே. கருணன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. எந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதியும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதியும். மிதியாதோ தலைவாசல் மிதியாதோ வேணும். மனமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா கவிக்கமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டார் எல்லாம் கவிக்கமே. கருடன் சொன்னது அது அர்த்தம் உள்ளது. அற்புதமான ஒரு பாடல். அருமையா பாடினாரு. ஆமா. சம்பளத்தை 100 ரூபாய் புடிச்சுக்குங்க. பாவி. இந்த 2011 படைத்த எம்பெருமான் சிவபெருமனே பிறந்து இதோட யாகத்தில் சிவபெருமான் நீங்க பிறந்து நண்பா, இந்த லோகத்தை வந்து இந்த சிவபெருமான் நான் யாரால் உருவாக்கப்பட்டேன்? யாரால? ஓம் என்ற பிணத்தில் உமா பார்வதி சக்தி பிறந்தார். உலகத்திலேயே முதல் தெய்வம் யார் தெரியுமா? பெண்கள் தான் முதல் தெய்வம். நீங்க தான் முதல் பிறக்கிறீங்க. இந்த பெண் பிறந்த உடனே உமா பார்வதி சக்தி பிறந்த உடனே இந்த உலகத்தையே படைக்கணும். அது கேட்டு கணவர் இருந்தாலே படைக்க முடியும். ஆமா ஆமா. அப்படி என்று சக்தி இடத்திலே ஒரு 3 மந்திரக்கல். அந்த 3 மந்திரக்கல்ல ஒரு மந்திரக்கல் ஓதி திருப்ப கடலிலே போட்டால் அப்ப நமச்சிவாய நமகே என்று திருப்பாக்கல்ல போட்ட உடனே அதுல ஒரு குழந்தை பிறக்குது. அதுல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த உமாபார் சக்தி முதல் மந்திரத்துல பிறந்த குழந்தை யார் தெரியுமா? என்னுடைய மகனாகிய விநாயக பெருமானே பிறந்தார். ஆமா. இரண்டாவது மந்திரக்கல் ஓதி நம்ம கேட்ட குழந்தை வேண்டுமே, நம்ம கேட்ட கணவர் வேண்டுமே அப்படி என்று 2வது மந்திரக்கல் ஓடி போடும்போது அதுல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை எப்படி அழைத்தது தெரியுமா? தங்காய் என்று அழைத்தது. அது யாரு? சக்தியோட யாகத்துல 2வது குழந்தையா பிறந்தது யார் தெரியுமா? என்னுடைய மைத்துனாகிய அந்த சிறிமந்த கண்ணனே பிறந்தான். ஸ்ரீமந்த கண்ணன். பிறகு இன்னும் இருப்பது ஒரே ஒரு மந்திரக்கல். இந்த மந்திரக்கல் ஓதினால் நமக்கேற்ற கணவர் வந்து விடுவார். அப்படி என்று கடைசி மந்திரக்கல் ஓதி போடும்போது அதுல ஒரு குழந்தை பிறந்தது. அது யார் தெரியுமா? நான் அக்கனி சுவாலயத்துடன் 2011 படைத்த எம்பெருமான் சிவபெருமானே பிறந்தேன். சிவபெருமான பிறந்தி சக்தியை திருமணம் செய்தேன். சக்தியை? ஆமாடா. அந்த சக்தியோட யாகத்தில் பிறந்தவன் தான் நான். அப்படி பிறந்து சிவபெருமான் எந்த லோகத்துக்கு? அப்படி இருந்தாலும்
சக்தியோட யாகத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கு முதல் குழந்தை பிறந்தது அந்த விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் அழகான ஒரு குழந்தையதான் பிறந்தது. ஆனா அந்த குழந்தைக்கு யாரு ஆணைமுகம் கொடுத்தது? என் மகனுக்கு யாரு ஆணைமுகம் கொடுத்தது தெரியுமா? யாரால் கொடுக்கப்பட்டது? நந்தீஸ்வரா. பெருமான் பிறக்கும் போது மனிதன். ஆமா. ஏன் ஆணைமுகம் வந்தது? நந்தீஸ்வரா, நரை திரை பிணி மூப்பு அப்படின்னா என்ன? நரை என்றால் முடி எப்போதும் நரைக்காம இருப்பது. ஆமா. பிணி மூப்பு. திரை என்றால் கண்கள் மங்காம இருப்பது. நோய் நொடிகள். ஆமா. இப்படி தேவாதி தேவர்களையும் மும்மூர்த்தி தேவரையும் அணுக கூடாது. இந்த தேவரையை காக்க வேண்டும் என்று சத்திய முதல் என்ன செய்தால் தெரியுமா? ஒரு பெருத்த யாகத்தை செய்தால். அப்ப யாகம் செய்யும் போது யாருமே தடை செய்யக்கூடாது. ஆமா. யாகம் செய்யும் போது யாருமே தடை செய்யக்கூடாது. ஆமா. அதனால தடை இல்லாமல் இந்த யாகத்தை முடிக்கணும். அப்படி என்று என்ன செய்தால் தெரியுமா? விநாயக பெருமானே தன்னுடைய காவலுக்காக வைத்துவிட்டு சக்தி தேவருக்காக பெருத்த யாகத்தை செய்தார். அப்ப நான் என்ன செய்தேன்? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவத்துக்கும் படி அடைந்த பிறகு நான் எங்க வந்தேன்? நேராக வெள்ளிகிரி வந்தேன். வெள்ளிகிரி வந்தேன். நான் வெள்ளிகிரி வந்தேன். நான் வெள்ளிகிரி வந்த உடனே என் மனைவி வந்த உடனே என் பாத பூசை போடுவது வழக்கம். உடனே என் மனைவியை நான் சந்திக்க வேண்டும். அப்படி என்று வெள்ளிகிரி உள்ளே சென்றேன். அப்ப என் மகன் விநாயக பெருமான் பார்த்தான். தந்தையே, நிறுத்துங்கள். தாய் உமாபார் சக்தி பெருத்த யாகத்தில் அமர்ந்திருக்கின்றார். என் யாகம் முடிகிற வரைக்கும் யாரும் உள்ள போக கூடாது. அப்படி என்று என் மகன் விநாயக பெருமான் தடை செய்து விட்டான். மகனே விநாயக பெருமான், நான் உன் தந்தையார். உமாபார் சக்தி அங்கே சென்றால் அந்த யாகம் தடைப்படாது. என்ன வழிவிடு, நான் செல்கிறேன் என்று கேட்டேன். ஒருபோது கிடையாது. தாயுடைய கட்டளை. தாய் இந்த பெருத்த யாகத்தை முடித்த பிறகுதான் உள்ளே அனுமதி அப்படி என்று என்னிடத்தில் உரைத்து விட்டான். நான் ஒரு முறைக்கு பல முறை சொன்னேன். அவன் கேட்கவில்லை. நான் என்ன செய்தேன்? என் ஆகாரம் கோபம் கொண்டு என் திருச்சுவத்தால் அவன் சிரத்தை அறுத்தேன். அறுத்து விட்டேன். சரி சரி. அறுத்த உடனே தேவாதி தேவரெல்லாம் பார்த்தாங்க. சக்தியோட யாகத்தில் பிறந்த இந்த குழந்தையே சிவபெருமான் சிரத்தை அறுத்து விட்டாரு. சக்தி கண் விழித்து பார்த்தால் இந்த உலகமே அகிலமே தாங்காது. அப்படி என்று என்ன பண்ணான்? தேவாதி தேவரெல்லாம் என்னிடத்தில் வந்து முறையிட்டார்கள். அப்ப தேவருடைய அபயத்தை காக்கணும். நீங்க பயப்பட வேண்டாம். இன்னும் 4 திக்கு ஆரணி காடகம். அந்த ஆரணி காடகம் வழியாக சென்று எந்த ஒரு உயிரினம் அதனை உயிரை கொய்துவார்கள் என்று நான் கட்டளையிட்டேன். என் கட்டளையிட்டு தேவர்களும் அங்க ஆரணி காடகம் சென்றார்கள். எல்லா திசையும் போய் பார்த்தார்கள். ஒரு உயிரினும் காணவில்லை. வடக்கு திசையை செல்லும் போது அது ஒரு யானை மட்டும் படுத்து தூங்கி கொண்டிருந்தது. பார்த்தா ஒரே ஒரு உயிர் இதுதான் இருக்குது. இதனுடைய சிரத்தை அறுத்து கொண்டு போய் கொடுக்கலாம். சிரத்தை அந்த யானையுடைய சிரத்தை அறுத்து கொண்டு
என்னிடத்தில் வந்து கொடுத்தாங்க. அப்ப அந்த விநாயகருடைய முண்டத்தையும் அந்த யானுடைய சிரத்தையும் பொருத்தி ஓ நமச்சிவாய் என்று உயிர் கொடுத்தேன். உயிர் கொடுத்த உடனே நல்ல அழகான இந்த குழந்தை ஆனை முகத்தோடு எந்திரிச்சு நின்றுச்சு. அப்ப பார்த்தார்கள் தேவர்கள், சக்தி யாகத்தில் பிறந்த இந்த குழந்தை நல்ல ஒரு குழந்தையா தான் இருந்துச்சு. விநாயக பெருமானுடைய முகம் இருக்கிறது அப்படி என்று பார்த்த உடனே சக்தி யாகத்தை முடித்த உடனே நடந்த உண்மைகளை தேவர்களா சொன்னார்கள். அதனால சக்தி யாகத்தை முடித்து சாந்தம் அடைந்தாள். அதனால அன்று நான் வைத்த பேரு விநாயகா, இன்று முதல் உனக்கு ஆணை முகத்தான் என்று நான் பெயர் சூட்டினேன். அப்படி இருந்தாலும் நந்தீஸ்வரா, இன்னும் வெள்ளிகிரி என்னுடைய நாடு. அப்படி என் நாடு 56 தேசத்தில் அழகான நாடு. ஓடு எனக்கு 56 நமது மிருதக சக்கரவர்த்தி போட்டும் என்னுடைய நாடு வெள்ளிகிரி என்னுடைய நாடாகும். உனக்குலாம் ஓர வண்டின்னு ஆகக்கூடாது. வந்திருந்து உன்னை பத்தியே கேட்கிறீ. ஒரு மனுஷன் என்ன பத்தி ஏதாவது என்னடா என்ன பத்தி ஒரு கேள்வி என்ன நந்தி வாகனா என்ன பத்தி ஏற்கனவே நீ தான் ஒரு கேள்வி கேளு. ஏய், நீ எப்படி இருக்கிற, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, உன் நாடு என்ன, உன் தாய் தந்தைகள் யாரு, எதை வேணாலும் கேளு. கூட பிறந்தவனை பத்தி கேட்காது. கூட பிறந்தவர்களா? நீ ஒண்டி தானே நினைச்சேன். எனக்கு கூட பிறந்தவன் தான் எதிரியே. எப்படா?
எல்லாத்துக்கும் கூட பிறந்தவன் அண்ணன் தம்பி ஒத்துமையா இருப்பான். எனக்கு கூட பிறந்தவன் எப்படி எதிரியானான்னு கேளு சார். எப்படி நந்தி வாகனா? இங்க வா சாமி. எங்க ஊர்லயே எங்க அப்பா பெரிய பணக்கார, பெரிய பண்ணைக்கார். ஒரு தந்தையார். எங்க அப்பா பெரிய பண்ணக்காரு. சரி. அவளுக்கு பணம் இருந்து என்ன பண்றது? கல்யாணம் பண்ணி 10 வருஷமா எங்க அப்பனுக்கும் எங்க அம்மாளுக்கு குழந்தை கிடையாது. சரி. கல்யாணம் பண்ணி அப்புறமேட்டு 10 வருஷமா குழந்தைங்க கிடையாது. குழந்தை இல்லை. தவமா தவம் இருந்து வரமா வரம் இருந்து 10 வருஷம் கழிச்சு நான் வரத்துல பிறந்த பையன். நீயா? தவத்துல பிறந்த பையன். தவத்திலே பிறந்த அது என்னிடத்துல தான் வேடுதல் வச்சாங்க. நான் பையனா கொடுத்தேன். ஆமா, தவத்துல பிறந்த பையன். ஆமா. எவ்வளவு ஒரு பாசமா பாத்துக்குவாங்க. நல்ல பாசம். நான் 1 கேட்டா 2 வாங்கி தருவாங்க. 2 கேட்டா 3 கேட்டா 4. என்ன வண்டியில எத்தனை கீழே இறக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட செல்ல பிள்ளை. செல்ல பிள்ளை கீழே இறக்குனா எறும்பு கடி முன்ன இடுப்பு மேலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் பிறந்து 7 வருஷம் கழிச்சு சரி எனக்கு ஒரு தம்பி பிறந்தான். போச்சுரா. அவன் பிறந்த நேரம் தான் எனக்கு எதிரியே. பங்காளி வந்துட்டான். எனக்கு வாங்கிட்டு வரதெல்லாம் அவனுக்கே கொடுக்குறாங்களே பாருப்பா. என்னையும் விட்டுட்டு அவனை வண்டியில கூட்டிட்டு போறாங்க. என்ன கீழே விட்டுட்டு அவனை தூக்கிட்டு போறாங்க. சரி. இவன் திங்கறதுக்கு வாங்கிட்டு வரதுல இவனுக்கே கொடுக்குறாங்களே. பாக்குற மட்டும் பார்த்து என் மேல இந்த பாசம் குறைஞ்சு போச்சு. என் தம்பி மேலதான் பாசம் வந்துருச்சு. யாரு? உன் மேல பாசம் குறைந்து உன் தம்பி மேல போயிடுச்சு. என் தம்பி மேல பாசம் வந்துருச்சு. சோத்திலேயே பங்குக்கு வரான். எப்படி? உனக்கு சோறு போட்டா அந்த சோத்திலையும் பங்குக்கு வரான். இவன் சோத்திலேயே பங்குக்கு வரானே. எங்க அப்பன் பெரிய பணக்காரன். அந்த சொத்துல பங்குக்கு வர மாட்டான். நிச்சயமா வருவான். அதனால என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ண? இவனை பால் குடிக்கிற குழந்தையிலேயே கொன்னு புள்ளாடி முடிவு எடுத்துட்டேன். ஓ நீயே? நல்ல குணம். சரி. பால் குடிக்கிற குழந்தையிலேயே நல்ல கொன்னு புள்ளாடி முடிவு எடுத்துட்டேன். ஆனா கொலை பண்ணணும். கடையை என் பேர்ல வரக்கூடாது. ஓ கொலை பண்ணணும். பேர் வரக்கூடாது. என் பேர்ல வரக்கூடாது. சரி. நானும் இவனை எப்படி கொள்ளலாம்? எப்படி? கத்தியில வெட்டி போடலாமா? கத்தியில வெட்டினா கைரேகை வந்துரும். கைரேகை நிமினி வச்சு. ஆமா. தண்ணியில போட்டு அழுத்தினாலும் அதுலயும் கண்டுபிடிச்சு விடுவாங்க. எப்படிப்பா இவனை கொள்ளலான்னு ஒரு 11 மணி நேரத்துல சுற்றி டிவி பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். இவன் முன்னாடி படுத்து நல்லா கை சூப்பி தூங்கிட்டு இருக்கிறான். திடீர்னு முடிச்சுக்கிட்டு அழுவுறானே. திடீர்னு அழுவுறான். எங்க அம்மா காட்டு வேலையெல்லாம் முடிச்சு விட்டேன். மாட்டெல்லாம் புடிச்சு பால் தண்ணி காட்டி விட்டேன். பையன் அழுவுறான்னு வந்து பாய் போட்டு பால் கொடுத்தான். சரி. பையன் அழுவுறான்னு பால் கொடுத்தா. பாய் போட்டு பால் கொடுத்தா. வேலை செஞ்ச அசதி. எங்க அம்மா ஒரே பொம்பளை. அந்த அசதியில அந்த சாக்கிட்டு கொக்கி போடாமையே படுத்துக்கிட்டேன். யாரும் உன் தாய்? சரி கலப்பு. சாக்கிட்டு கொக்கி போடாமையே படுத்துக்கிட்டால நான் டிவி பாத்து கிடந்து பால் குடிக்கிறத பார்த்தது எனக்கு ஐடியா வந்துருச்சு. எப்படி? நான் போய் அதை பார்த்தனே. அதை பார்த்தது எனக்கு ஐடியா வந்துருச்சு. என்ன பண்ணனே? குடுகுடுன்னு போய் காட்டு கடிக்கிற பாய்டாயிர் மருந்து எடுத்துக்கிட்டேன். சரி. கோழி கூட அப்படி போய் கோழி மைத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா பாய்டாயிர் மூடி நல்லா கோழி மைத்து கலக்கு. என் தம்பி பால் குடிப்பான்ல அந்த தலைவு பால் குடிச்சா தம்பி செத்து போயிருவான். வலி அம்மா மேல போயிடும். ஆமா. சொத்து உனக்கு ஒரே கல்ல 3 மாங்கா. எப்படி பாருப்பா? எப்படி ஐடியா? தம்பி சாகும் போது இங்க இருக்க கூடாது. ஆமா. அதனால விளையாட போலான்னு 11 மணிக்கு மருந்து வச்சுட்டு விளையாட போனேன். 5 மணி வாக்குல வந்து பார்த்தா எங்க வீட்டுக்கு முன்னாடி கூட்டமான கூட்டம். என்னால சந்தோஷம் தாங்க முடியல. பச்சை மருந்து வேலை செஞ்சு போச்சு. தம்பி செத்து போயிட்டா எல்லாம் இளவுக்கு போறாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணேன்? நடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு போறேன். எப்படி அழுதுகிட்டு போறேன்? எப்படி? ஒரு நடிப்பு. ஐயோ ஆருக்கு என்னாச்சு? என் தம்பி உனக்கு என்னாச்சுன்னு போய் கூட்டத்து வேலைக்கு பார்த்தா கூட்டத்து வேலைக்கு பார்த்தா எங்க அப்பன் செத்து போயிட்டா. ஒப்பன் செத்து போயிட்டானா? ஏன்டா உங்க ஒப்பன் செத்த? உங்க தம்பி தானே? கண்டாவிட்டு போய் பால் அவன் முடிச்சு விட்டான். அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் இல்லாத போது எங்க அப்பா திருட்டு பால் குடிக்கிறான்னு. அப்படியா? சரி. இதுதான் உன் ஐடியாவா? சரி சரி. என்னம்மா அம்மா உன் பேரு? என் நாடு வெள்ளிகிரியாக இருந்தாலும் இன்று நான் எதற்காக வந்தேன்? என்ன காரணம்? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவமும் என்னால் படைக்கப்பட்டது. நான் போய் படி அளந்தாதான் எல்லாத்துக்கும் பசி பட்டியலா சாப்பிடுவாங்க. ஓ நீ போய் படி அளக்கணும். இன்னைக்கு ஒரு இரவு இப்படி நல்லா சாப்பிட்டு வந்து உட்கார்றாங்கன்னா இந்த சிவன் அருளால் தான். நான் படி அளந்தால் நிச்சயமாக என் குடும்பம் சிறப்பாக இருக்கும். ஆமா ஆமா. உனக்கு படி அளப்பது நான் தான். படி அளந்ததுனால தான் காலையில உனக்கு பெட்ரோல் காய்ச்சி. நான் தான் சொன்னேன் இங்க வாழ்ந்த இடம்டா. நீங்க தான் வளர்ந்தது விளையாண்டது கூத்தெல்லாம் இது பண்ணது எல்லா இடமும் இந்த அன்புள்ள படைத்த நம்ம சத்திரிய வம்சத்தில் பிறந்த வீரவன்னி தாய்மார்கள். ஆமா. கோபம் மட்டும் வரும் குணத்திலே சேர்ந்தவர்கள். அடிப்பது ஒரு கையெல்லாம் அணைக்கும் இரு கை. நீ போய் காலில் தொட்டு வணங்கிட்டா உனக்கு ஏகப்பட்டது வாங்கி கொடுப்பாங்க. ஆமா.
ஆமா அப்படியாப்பட்ட வண்டிகுல சிகாமணிகள் அன்புள்ள என் தாய்மார்கள் நமக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கின்றார். அவர்கள் என்றும் சீர சிறப்போடு இருக்கட்டும். நந்தீஸ்வரா, என் வேலை இந்த உலகத்தில் அனைத்து ஜீவத்துக்கு நான் படியளக்கணும். நான் படியளக்க சென்று வருகிறேன். மீண்டும் நான் உன்னை சந்திப்பேன். நான் வருகிறேன்.